அனைவருக்கும் வணக்கம். முத்துக்குமரன் சார் முத்தரஞ்சவர் இருக்கும்போது கத்தியின்றி ரத்தமின்றி நல்ல படம் எடுத்து வரும்போது எனக்கு உறுத்த ஆரம்பிச்சு. நம்ம எடுத்த படம்லாம் சரியில்லாத படமோ, அவர் எடுத்து நல்ல படமோ அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்றேன் சார். கத்தி இல்லாம ஒரு படம் எடுப்போம். நெல்லி சார் ட்ரை பண்ணுவாங்க. ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின். இப்ப லெனின் ரெட் ஓகே, லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் என்னடா ஓகே, சிவப்புக்கு ஓகே, லெனின் ஓகே. அப்புறம் அவங்களே ஒரு முத்திரை குத்திட்டாங்க. எனக்கும் ரெட் லேப்புக்கு சம்பந்தம் இல்லை, ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்பந்தம் இருக்கு. அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டாரு. அதுவும் ஒத்துக்க வேண்டியதான். எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கோ, நம்ம ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்பந்தம் ஆகிப்போச்சு. அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போ. அதனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்லாம் வச்சிருக்காங்க. இயக்குனர் வினோத் சார், வாழ்த்துக்கள் சார். ஆமாம், ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃபிலிம் தெரியல. ஆமாம், கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜோடி பத்து நல்லா இருக்கு, அது முக்கியம் இல்லை. அவங்க ஹீரோக்குங்க நீங்க என்ன நம்மளும் அம்புல மாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க. அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்துல நல்லா இருக்கு. ஆமா, எப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீபிரியா மாதிரி லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. தொடரட்டும், ஜோடியும் தொடரட்டும், படங்களும் தொடர்ந்து எடுங்க. ரெட் லேபிள் தயாரிப்பட்ட கேட்டேன், என்னதான் படம்ட்டு. கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு, மழுப்புறாரு அப்படியே. ஆமா, இல்லை சார் ஒரு கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு. காதல் கதையா அப்படின்னா, இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. முழு அரசியல் கதையா? அதுவும் இல்லை சார், அது ஒரு த்ரில்லர். என்னதான் கதை? எலெக்ஷன் கதையும் இல்லை, கல்லூரி கதையும் இல்லை, காதல் கதையும் இல்லை. அப்படியே போட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்றாரு. என்ன டைம் சரியாயிடுச்சாப்போ? ராகு காலம் வெளியே போட்டு போயிட. ஒரு இடையில 20 நிமிஷம் ஏதோ ஓர சரியில்லை போல இருக்கு. அந்த ஓரையில மேடை இருக்கக்கூடாது போல இருக்கு. வெளியே போய் டைம் பார்த்தாரு. ஓகே, இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தூக்கி உட்காந்துட்டாரு. இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்கிறதுக்கலாம்? இப்போ வச்சு வச்சு இதுக்கு போறதுக்கும் ஓர தேவை வேண்டியிருக்கு. நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும், அவருக்கு ஓரம் பார்த்து போவார். ஓகே, ஓரம் போயிட்டாரு. ஓகே, டைம் நல்லா இருக்கு, நீங்க உட்காந்துட்டியா, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப. இந்த பாருங்க, இந்த ஓரையில பேசுனது மறந்து போச்சு. ஜோடி பொறுத்த நல்லா இருந்தது. நம்ம ரைட்டர் பார்த்திபன் சார் நல்ல விஷயம் சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார், அது இப்ப திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லெனின் சார் மூலியமா. அப்போ ஏவிஎம், ஜெமினி, தேவர் பிலிம்ஸ், மாடர்ன் தியேட்டர்ஸ், அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க. கதையை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குனரை முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கரெக்டா இருப்பாரு அப்படி அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க. இது ஆரோக்கியமான சினிமா.
போய்க்கிருச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம், கதை தான் ஹீரோ, கதை தான் கதாநாயகி, கதை தான் இயக்குனர், கதை தான் முக்கியம். அப்போ ஆரம்பத்தில் இல்லை, அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர், கே பாலச்சந்தர் சார், டிஆர் பாக்கியராஜ் சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திரைக்கதை யோசனை எழுதினா தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு. அதுக்கப்புறம் இயக்குனர்கிட்ட கதை கேட்பாங்க, கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யாரு ஹீரோ, பிரபுங்களா இருக்குமா, ஸ்ரீ கார்த்திகனா இருப்பாரா, சத்யராஜனா இருப்பாரா, அந்த காலகட்டத்தில் விட்டுச்சு. அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க. அது ஆரோக்கியமா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கரெக்டாக அமைஞ்சது. இப்போ கதையை தயாரிப்பாளர் முடிவு பண்றதுல கதாநாயகன் முடிவு பண்ற காலமாக போச்சு. அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நான் தயாரிப்பாளராக லெனின் சார் நான் பாராட்டுறேன். ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம், கதையை முடிவு பண்ணுவோம். அப்படி கதையை தேடி இருக்காரு. அப்போ பொண்ணு பாத்திமா சார்கிட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு. கதை பிடிச்சிருக்கு, லைன் பிடிக்கல, கதையே பிடிச்சிருக்கு. கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குனரை, சரியான இயக்குனரை போடுவோம். அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம். ஒரு கதை தான் முக்கியம். அப்போ கதையை அதுக்கப்புறம் டைரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா, ஹீரோ கரெக்டாக இருப்போமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது, அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி இந்த ரெட் லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பொன் பற்றி சொன்ன உதாரணம். அடுத்து இந்த படத்தில் என்ன சொல்றதுல என்னென்னவோ நடிகை நடிகர் திலகம், உலக நாயகன் எல்லாம் சொல்றாங்க. இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு. அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்கு. இப்போ என்ன பட்டம்ட்டு கோவை திலகம் வைக்கலாமா? உலக நாயகன் டைட்டில் விட்டுருச்சு. அவர் விட்டு கொடுத்துட்டாரு, அது கூட வச்சுக்கலாம். எங்க சங்க தலைவர் உதயகுமார், நடிகர் உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு நடிகரா உட்கார்ந்திருக்காரு. ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த கெட்டப் சூப்பர். ரஜினி சாரோட உள்ள ஸ்டீலா சீடு குடிச்சு பார்க்கல. அவரை கொஞ்சம் சீரியஸா குடிப்பாரு. ரொம்ப தெனாவிட்டா அப்படியே கேச சாஞ்சிட்டு அப்படியே வானத்துக்கு ஊதுறாரு, புகை விடுறாரு. புகைய மேல வானத்துக்கு விடுறாரு. ஆமா, ஒரு நல்ல நடிகர் உருவாகிட்டு இருக்காரு. சார், எங்க ஆள்கிட்ட நல்ல வேலை வாங்கியிருக்கிய. அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு சாதாரண விஷயம் இல்லை, நல்ல வேலை வாங்கியிருக்க. நம்ம பொன் பாத்தி சொன்ன ஒரு விஷயம் சொன்னார். ஒரு நடிகர் கதை கேட்டோம், கமிட் ஆயிட்டான். ஓகே, ஒரு நடிகர் கதை பிடிச்சி கமிட் ஆயிட்டா அந்த இயக்குனர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும். நம்புனா அது நடிக்கணும், நம்பிக்கையில நடிக்கக்கூடாது. அப்ப நீ கதையை கேட்டுட்டு நம்பி உள்ள போயிட்டா அவனை போட்டு டார்ச் பண்ணக்கூடாது, டேரக்டர் டார்ச் பண்ணக்கூடாது. அதை மாத்து, இதை மாத்து, இது ஏன் இப்படி ஷாட் இங்கேயே வைக்கிற, கேமரா அங்கேயே வைக்கிற, இது இயக்குனர் சித்திரவதை பண்றது. கதை பிடிச்சா நடிக்காதீங்க, அவ்வளவுதானே. உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு, பிடிச்சி போச்சு. படம் முடிகிற வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல, சமத்தான நடிகர். ஒன்னொன்னு அப்பப்ப கேட்டா இது வேற நடிக்க வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அது ஒண்ணு இருக்கு. ஃபுல்லா விட்டாரு. படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாத்திக்கலாமா, ஓகே. அவர் சொல்ற மாற்றம் இயக்குனருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டு இருக்கு. அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு மேடையில்
ஓப்பனா சொல்றாரு கதாசிரியர். ஒரு நடிகர் வந்து இதான் கருத்து சொல்லலாம், ஷூட்டிங்லேயே சொல்லும்போது ரொம்ப இயக்குனருக்கு வந்து பெரிய தலைவலி ஆயிரும், குழப்பம் உண்டாயிரும். குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சுக்குவோம். அப்போ கரெக்டாக எங்க நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதான் அனுபவம். அதான் சார் பொண்ணு பார்த்தீங்கன்னா சார் அனுபவம் சில போய் பக்கத்தில் வச்சுக்கணும். ஆமாம், அது சிலருக்கு யூஸ் ஆகும். அதனால வளர வர இயக்குனர்லாம் உதயகுமார் கூட நடிக்க வைங்க, அப்படியே அவர் கருத்தையும் கொஞ்சம் கேட்டுருக்குங்க. இன்னொன்று அவர் முடிவு பண்ணிட்டார், ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது 2026. ஒரு 5-6 படத்தில் நடிச்சு ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு, அது ஃபேஷனாக போச்சு, ஒரு ஃபேஷன் உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம். நடிக்கிறது அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் நீ சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. இந்த எலெக்ஷன் முன்னாடி 5-6 படம் நடிச்சு ஒரு ஃபேஸ் உண்டாக்கிட்டு அப்படி பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். என்னங்க அதுதானே தலைவரே? ஓகே, எங்கள் சங்கத்திலே ஓட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு அவருக்கு. என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும், அதில் அப்புறம் அந்த படத்தில் மிஸ்டர் கைலாஷ் மேனன், தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஷ் மேனன் சொல்லலாம், சமீரா ரெட்டின்னு சொல்லலாம், ராகு எல்லாம் சொல்லலாம். நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது. எங்கே நம்ம இப்போ நான் ஒரு பேரை சொல்லி மிஸ்டர் ரமேஷ் பண்ணியும் சொல்ல முடியாது, வினோத் தேவர் சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாக அது ஒரு கேஷுவலாக இருக்குது. மேனன் அங்கே ரெட்டி, ஆந்திராவில் அது தப்பாவே தெரியல. இங்கே தப்பா ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதி ஆட்டி படைக்குது. ஜாதி பேர் இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலே இங்கே பிரச்சனையா இருக்கு. இல்லைங்க கைலாஷ் மேனன் வந்திருக்காரா? ஓகே, வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம், நாங்கள் உங்களை வந்து பெருமை போடுறோம். கைலாஷ் மேனன் வாழ்த்துக்கள். பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஏன் சின்மயி மேடம் இல்லை பாடியிருக்காங்களா பாட்டு? ஆமாம், என்ன வரி என்ன? இந்த கோயம்புத்தூர் குசுமுங்க இல்லை, இந்த கோயம்புத்தூர் குசுமுக்கு இதுதான் நல்லா பாடியிருந்தாங்க. இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா? அது கேள்வி இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆமாம், சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, வியாபாரமாகிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சிச்சுவேஷன் கேட்பாங்க, இந்த சிச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான். இந்த இயக்குனருக்கு தெரியாம பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளவு அவமானப்படுத்துற மாதிரி, எவ்வளவு மன உளைச்சல் உண்டாயிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சுதான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்க எப்படி தாக்க போச்சு? இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்ல, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்க எல்லாருக்குமே நீங்க அவமானப்படுத்த மாதிரி தான். நீங்க இந்த படத்துல பாடினாக்கா மன்னிப்பு கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தா பாடிக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்க ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீ அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி புடிச்ச பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க. இங்க ஒரு இயக்குனருக்கும் ஈஸியா வந்து எப்படி இயக்குனர் அவமானப்படுத்தி நீங்க நீங்க பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பெரிய பாடகை உருவாக்க முடியாதுங்க. தமிழ் ஜானகி மேடம் எவ்வளவு ஒரு பாடகை அவங்க. நேத்து ராத்திரி அம்மா அப்பான்னாங்க, அதுக்கு எத்தனை நாள் அற்புதம் பாடலாம் பாடியிருக்காங்க.
அந்த படம் பாடம் உங்களுக்கு என்ன சீப் ஆகிவிட்டார்கள் என்ன? குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை. இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க, ரசிக்கிறோம். நீங்க பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க, இப்போ அது எது இல்லை இல்லை, உங்க திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்களை சிச்சுவேஷன் கேளுங்க, பாட்டில் ஒரு பாட்டை பழங்க படிச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம் தான். இந்த படம் பாட்டு நாள் ஹிட் ஆகும். ரெட் லேபிள் லெனின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட, ஒரு கதையை நம்பி, ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். லெனின் அவர்கள் தொடர்ந்து நீங்க படம் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட அந்த ஒரு கட்சி இருக்கு உங்களுக்கு. ஆமா, இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.